ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது வந்து சண்டே எடுத்த வீடியோங்க. சண்டே மார்னிங் நான் என்ன டிஃபன் பண்ணுறேங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னென்ன வேலைலாம் இருந்துச்சுங்கிறதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து தயிர் ஊற ஊற்றிருக்கேன். இது தண்ணி குடிக்கிறதுக்காக சுட வச்சுருக்கேன். இது காஃபி போடுறதுக்கு பால் வச்சுருக்கேங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். தயிர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வரைஞ்சிருந்ததுங்க. பால் வந்துடுச்சு. அதுவும் காய வைக்கிறதுக்காக இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிறேன். காஃபி போடுறதுக்காக ஒரு பாத்திரம் 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். பால் இப்போ காஞ்சிடுச்சு. இப்போ காஃபி குடிக்கிறதுக்கு ஊற்றி காஃபி குடிச்சிட்டு வந்து அப்புறம் என்னென்ன வேலைலாம் இருக்குன்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். காஃபி பிஸ்கெட் ரெண்டும் குடிச்சிட்டு அடுத்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கோலம் போட்டு வந்தேன். கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 2 பூ தாங்க இன்றைக்கி பூத்து இருந்துச்சு. சரி, அதான் உங்ககிட்ட காமிக்கலாம். இப்போ காலையில் வந்து பால் காய்ச்சி வச்சாச்சு. மாவு இட்லி ஊற்ற போகிறேன். அதனால் இட்லிக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சாம்பார் பண்ணுறதுக்காக ஒரு குக்கரில் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பருப்பு, துவரம் பருப்பு எடுத்துருக்கேன். 1/4 டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கலாம். சேர்த்து கழுவிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ சாம்பார் வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் அது தேவையானதை எடுத்து வச்சுருக்காங்க. கேரட் மட்டும்தான் இருந்தது. அதனால் இன்றைக்கி கேரட்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய் போட்டு தான் இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன். எல்லாமே இப்போ கட் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. இதை அந்த பருப்பு கூடயே சேர்த்து வேக வச்சிடலாம். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடும் எல்லாமே. எல்லாமே குக்கரில் ஒன்றாவே சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. ஒரு 3 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு அந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கத்தில் அந்த பருப்பு வைக்கிற டைமில் இட்லி ஊற்றிக்கலான்ட்டு இட்லி ஊற்றி வச்சுட்ருக்கேன். இட்லி ஃபுல்லாகவே ஊற்றியாச்சுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பருப்பு வந்து வந்தாச்சு. இப்போ வந்துட்டு சாம்பாரை தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி இப்போ ஊற்றி வச்சு இப்போ ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சாம்பார் தூள் போட்டுக்கலாம். இது இந்த பச்சை வாடை போகிற வரையும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இந்த மிளகாத்தூளை பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ இந்த பருப்பு வந்துட்டு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம். நல்லா குழைய வெந்துருச்சு. இதை வந்து அந்த மிளகாத்தூள் போட்ட தண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த சாம்பார். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
இப்போ குக்கர் அலசி எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ அலசி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சாம்பார் ரெடி ஆகிடும். கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிருங்க. கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு சாம்பாருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு நான் சண்டே வந்துட்டு காலையில் என்ன பண்ணேன்னு மட்டும்தாங்க இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். மதியானம் என்னென்னலாம் பண்ணேங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் பாருங்கள். இப்போ இட்லி எடுத்தாச்சு, சாம்பாரும் வச்சாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சங்கி அடுப்பங்கரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.